ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்கள் ஃபேவரட் காலை தென்றல். நான் உங்கள் தினேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நம்ம மனசுக்குள்ள இருக்க தெய்வத்தை உணர்ந்து வாழ்றதாங்க நம்ம லட்சியமா இருக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு துன்ப உலகத்துக்கு போறதுக்கு 3 விஷயம் இருக்குங்க. சிற்றின்ப வேட்கை, கோபம், பேராசை. இந்த 3ம் நம்ம மனசுல வராம பாத்துக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கண்டேன் சக்தி பீடங்களை தினமும் ஒவ்வொரு சக்தி பீடமா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சக்தி பீடம் வந்து பத்மாவதி தாயார் பார்ட் 1. இதை வழங்குறதுக்காக மஞ்சுளா ரமேஷ் வராங்க. பார்க்கலாமா? கண்டேன் சக்தி பீடங்களை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது மற்றும் ஞான ஆலயம், ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். மஞ்சுளா ரமேஷின் 2 தெய்வீக புத்தகங்கள், சக்தி பீட தரிசனங்களை விரிவாக படிக்க 51 சக்தி பீடங்கள், ஸ்ரீ ராமர் நடந்த பாதையில் அயோத்தி முதல் இலங்கை வரை நேரடியாக சென்று எழுதிய ஜெய் ஸ்ரீராம். பிரபல புத்தக கடைகளில் கிடைக்கும். விவரங்களுக்கு 9443461337. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம் என் வாழ்க்கையை சந்தோஷமாக்குனது, என்னாலையும் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்தது சிட்டி யூனியன் பேங்க். எனக்காக தோள் கொடுக்க, என் விரல் பிடிச்சு அழைச்சிட்டு போக, ஒரு உன்னதமான உறவு, என் உயிர்ல கலந்த ஒரு பந்தம். சிட்டி யூனியன் பேங்க். சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். ஒரு சக்தி பீட்டங்களிலே இன்றைக்கு நாம பார்க்க போற அன்னை அழகோ அழகு. நீங்க எல்லாரும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. சௌந்தர்ய நாயகி, பட்டும் பீதாம்பரமும் வைரமும் வைடூரியமாக ஜொலிக்கின்ற அன்னை பத்மாவதி தாயார். திருச்சானூர், திருமலையின் கீழே திருச்சானூரிலே அமர்ந்த கோலத்திலே இருக்கின்ற அன்னை சதி தேவியினுடைய எந்த பீட்டம், சக்தி பீட்டம் என்று சொன்னால் பத்ம பீட்டம். பத்ம பீட்டத்திலே அன்னை எழுந்தருளியிருக்கிறாள். அற்புதமான கோலம், அழகே உருவான அன்னை என்று சொல்லலாம் பத்மாவதி தாயாரை. இவள் திருமலை, உலகிலேயே மிகவும் பிரபலமான கோவில் என்று சொல்லலாம். யாருக்கும் தெரியாதவர்களே கிடையாது. அப்பேற்பட்ட திருமலை ஸ்ரீனிவாசனுடைய பெருமாட்டியாக அன்னை பத்மாவதி தாயார் திருமலைக்கு கீழே திருச்சானூர் என்கின்ற அந்த அற்புதமான க்ஷேத்திரத்திலே அமர்ந்திருக்கிறாள். அவள் பத்ம சரோவரம், அந்த குளம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். கோவிலுக்கு முன்பு ஒரு பெரிய குளம் இருக்கும், பத்ம சரோவரம். அதுதான் சொல்ல போனால் சக்தி பீட்டம். அன்னையினுடைய அந்த சக்தி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த பத்ம சரோவரத்தில் இருக்கிறது. அந்த இடத்திலே அன்னையினுடைய பத்ம பீட்டம் அமைந்திருக்கிறது. அதற்கு அருகே எழிலார்ந்த கோலத்திலே ஒரு அற்புதமான அந்த கோவிலிலே அன்னை அமர்ந்திருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழாக்கோலம், அவளை பார்த்து கொண்டே இருக்கலாம். அன்னை பத்ம பீட்டம் என்று சொன்னாலும் ஸ்வர்ண பத்மம், அங்கே தங்கத்தாலான அந்த பத்மம், தாமரை, அதிலே அன்னை எழிலார்ந்த கோலத்திலே எத்தனை சொன்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவளுடைய அழகை பற்றி. பத்மாக்ஷி, பத்மதலாயாக்ஷி என்றெல்லாம் சொல்வார்கள். அவளை போற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட அன்னை அங்கே எழுந்தருளி இருக்கிறாள். அவளுக்கு இந்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்திலே பஞ்சமியிலே பிரம்மோற்சவம் அதி அற்புதமாக அங்கே நடைபெறும்.
పద్మావతి మది దోచిన శ్రీనివాసుడు, పద్మావతి మది దోచిన శ్రీనివాసుడు, భక్తావన దీక్షారత చిద్విలాసుడు, చిద్విలాసుడు, శ్రీనివాస మనోరాజ్య నాయికయగు పద్మ, జ్ఞాన భక్తి భరిత సుగుణ వరమణి గణ సద్మ, శ్రీనివాస మనోరాజ్య నాయికయగు పద్మ, జ్ఞాన భక్తి భరిత సుగుణ వరమణి గణ సద్మ, వరమణి గణ సద్మ, పద్మావతి మది దోచిన శ్రీనివాసుడు, పద్మావతి మది దోచిన శ్రీనివాసుడు. அவள் அந்த பத்மாவதி தாயார் எல்லோருக்கும் கண் கண்ட தெய்வம், பிரத்யக்ஷ தெய்வம். அவள் பேசும் தெய்வமாக அங்கே இருக்கிறாள். அங்கே வந்து பெண்கள் கூட்டம் அப்படி அலைமோதும் அவளுக்காக, அவளுடைய தரிசனத்திற்காக. அந்த மஞ்சளும் குங்குமமுமாக அவளை பார்க்கும் பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்கும். 2 கண்கள் போதாது என்று சொல்லலாம். அவளுக்கு இந்த மஞ்சள் கயிறு திருமண பாக்கியத்திற்காக அவளை வழிபடுபவர்கள், பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் ரொம்ப அதிகம். அந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் 10,001 என்கின்ற வகையிலே அந்த மங்கள சூத்திரம், மஞ்சள் கயிறு, இவற்றை அங்கே அன்னைக்கு அர்ப்பணிப்பார்களாம். அவற்றை அந்த அன்னையினுடைய அந்த உற்சவருடைய பக்கத்திலே முழுமையாக அலங்கரித்து விட்டு அவளுக்கு மஞ்சளிலே அலங்காரம் செய்து வைத்து தீபாராதனை செய்யும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படி அங்கே வருகின்ற பெண்களுக்கெல்லாம் அந்த அன்னை கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள் பத்மாவதி தாயார். அவளுடைய அந்த க்ஷேத்திரம் மகா புனித க்ஷேத்திரம் என்று சொல்லலாம். இந்த அன்னை இங்கே வருவதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இவளுடைய சரித்திரம் அங்கே தொடங்குகிறது. எப்படி என்றால், இவள்தான் வேதவதி என்கின்ற ஒரு மகா தபஸ்வியாக அவள் விளங்கி இருக்கிறாள். ஒரு காலகட்டத்திலே முனிவர்கள் எல்லோரும் கங்கையிலே, நாம் கங்கையை தான் பார்த்து கொண்டே வருகிறோம், அந்த கங்கையினுடைய அந்த ஓரத்திலே மிகப்பெரிய ஒரு யாகம் செய்கிறார்கள். எப்பொழுதுமே நாரதர் வந்தால் நாரதர் கலகம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நாரதர் கலகம் என்பது நன்மைக்காகத்தான் நடக்கும். அவர் வந்து இந்த முனிவர்கள், நீங்கள் இவ்வளவு பிரமாதமாக இங்கே நீங்கள் வேள்விகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த வேள்விக்கு உரிய மூலகர்த்தா யார், யார் பெரியவர் என்று அவர் கேட்கிறார். இப்ப கேட்கும் பொழுது முனிவர்கள் எல்லாம் யோசனை செய்கிறார்கள். இந்த மூலகர்த்தா யார், சிவனா, விஷ்ணுவா, பிரம்மாவா என்று யோசிக்கிறார்கள். யோசித்து விட்டு இதை தீர்மானிக்கின்ற ஒரு தன்மையை, ஒரு நீதிபதியாக பிருகுமுனிவர் என்கின்ற ஒரு மகாமுனியை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். நீங்களே சொல்லுங்கள், இந்த மூவரிலே யார் தலை சிறந்தவர் என்று நாம் பார்க்கலாம். அதை தீர்மானித்து விட்டு அவர்களுக்கு இந்த மகா யஜ்ஞத்தினுடைய அந்த பயனை நாம் அளிக்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்படி இவர்கள் சொன்ன உடனேயே பிருகுமுனிவரும் அந்த தனக்கு கொடுத்த அந்த ஒரு ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் செல்கிறார். முதலிலே பிரம்மலோகத்திற்கு செல்கிறார். அங்கேயும் அவர் வந்து அந்த பிரம்மாவிற்கு சரியாக அவர் இவரை ஒருவித மரியாதை எதுவும் அவர் அளிக்காமல் இருந்த காரணத்தினாலே அவர் வந்து அங்கிருந்து அடுத்ததாக சிவலோகத்திற்கு, கைலாயத்திற்கு செல்கிறார். கைலாயநாதனுக்கு எல்லாமே தெரியும் என்பதாலே அவர் வந்து ஒரு புன்சிரிப்போடு அமைதியாக இருந்து விடுகிறார். அந்த இடத்திலிருந்தும் அவர் நீங்கி அவர் மகாவிஷ்ணு இருக்கின்ற அந்த வைகுண்டத்திற்கு அவர் செல்கிறார். அங்கே வைகுண்டநாதர் யோக நித்திரையிலே ஆழ்ந்திருக்கிறார். பிறகு என்ன நடக்கிறது என்பதை நாம பார்க்கலாம்.
21வது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ நகார மாத்ருகா பீடரூபிணி ஓம் ஞம் தார்ணா தேவி அருந்ததி சக்தியை நமஹ. ஓம் அனந்த சக்திர் தேவேஷி ரக்தா பர்ஹிண வாஹனா ஷடானனேஷு சாபாசி खेटदान भयान्विता. ஓம் குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். எனக்கு இங்க ஸ்டார்ட் பண்ண எல்லாமே லக்கி தான். அடுத்த பிளான் என்ன சார்? பையனுக்கு டெக்ஸ்டைல் ஷோரூம் ஓபன் பண்ணோம். டாட்டருக்கு இன்டர்நேஷனல் மாடலிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும். தாராளமா பண்ணலாம் சார். ஓகே சொல்லிட்டேன். ஆனா ஒரு கண்டிஷனோட, அவங்க முதல் அக்கவுண்ட் எனக்கு ராசியான நம்ம பேங்க்ல தான். சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது மற்றும் ஞான ஆலயம், ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். வெல்கம் பேக் டு காலை தென்றல். கண்டேன் சக்தி பீடங்களை வந்து பத்மாவதி தாயார் பார்ட் 1 பார்த்தாச்சு. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வையகமே வணக்கமே. ஒவ்வொரு நாளும் வந்து பல விதமான உயிரினங்களை பற்றியும் சுற்றுச்சூழலை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். ஒரு நாள் கூட நாயை பற்றி நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக நாய் வந்து நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க, அது வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் நாயை ஒரு சிலர் வந்து கல்லால் அடிக்கிறாங்க. நாயை மட்டும் இல்லை, எந்த ஒரு விலங்கையும் வந்து துன்புறுத்துறது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் மட்டும் இல்லை, அது வந்து நம்ம இறைவனையே அவமதிக்கிற ஒரு செயல். இன்னைக்கு நம்ம வந்து வையகமே வணக்கமேல பார்க்க போகிற விஷயம் சதுப்பு நிலம். இதை பற்றி வழங்கத்துக்காக வராரு சதாசிவம் ஐயா. பார்க்கலாமா? குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் ராசியான பேங்க். தொட்டவுடன் வேலை முடியும் ஈஸியான பேங்க். சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். புதுகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான பசுமை வணக்கம். சதுப்பு நிலம்னு ஒன்ன பத்தி இன்னைக்கு பேசுறேன். சதுப்பு நிலம்னு ஒண்ணு இருக்கா? நமக்கு வார்த்தைகளில், பேசுகிற வார்த்தைகளில், புரிந்த விஷயங்களில் சதுப்பு நிலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பரவலாக்கப்படல. இப்ப சதுப்பு நிலம் என்றால் என்னன்னு சதுப்பு நிலம் குறித்து சங்க இலக்கியங்களில் பாடல் உண்டு. சதுப்பு நிலம் ஒரு நாட்டின் உயிர் நாடி. சதுப்பு நிலத்தை பச்சை நுரையீரல், இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா சதுப்பு நிலத்தில் இருக்கிற அது பசுமை நுரையீரல் அல்லது பச்சை நுரையீரல் என்று சதுப்பு நிலத்தை மக்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னா, கடல் நீர், ஆற்று நீர், மழை நீர், இந்த மூன்று நீரும் சங்கமிக்கிற நிலம் சதுப்பு நிலம். ஆமா, மூன்று எல்லாம் சமைக்கிறது. அது என்னென்ன சொல்றாங்கன்னா, முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலமும் திணை மயக்கத்தோடு சந்திக்கிற இடம் சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்துக்கு காயல்னு ஒரு பேர், கழுவெளின்னு ஒரு பேர், அப்புறம் முகத்துவாரம்னு ஒரு பேர். இப்ப 3 வகையான பேர் இருக்கு. எல்லாம் சேர்த்து அலையாத்தி காடுகள். தமிழ் அழகழகான வார்த்தைகள். இப்படி காயல், கழுவெளி, முகத்துவாரம். ஏன்னா கடலோடு சந்திக்கிறது. நதி ஓடி போய் சீக்கிரமா கடலில் கலக்காமல் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துதுங்க. முழுக்க சதுப்பு நிலம் இந்த 3 நீருமுடைய சங்கமம். கடல்ல போய் சேராம கொஞ்சம் நின்று போவதற்கு
நிறைய காரணங்களை இயற்கை வைத்திருக்கிறது. அலையாத்தி காடுகள் என்கிற வார்த்தையை பார்க்கிற போது நமக்கு என்ன தோணும்னா, சீற்றத்தோடு ஓடி வருகிற அலையை ஆசுவாசப்படுத்துதல், ஆற்றுப்படுத்துதல் தான் அலையாத்தி காடு. அலையாத்தி காடுகளில் என்ன இருக்கு? கண்டல், தில்லை, சுரப்புன்னை என்று 80 வகையான தாவரங்கள் அலையாத்தி காடுகள்ல இருக்கு. அலையை ஆற்றுப்படுத்துவதன் விளைவாக பேரலைகளை அங்கேயே தடுத்து நெய்தல் நிலத்து மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கிற வேலையை சதுப்பு நில காடுகளும் அந்த காடுகளில் உள்ள தாவரங்களும் செய்யுது. சதுப்பு நிலங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற சதுப்பு நிலங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சதுப்பு நிலம் எது என்று ஒரு கேள்வி வரும். நம்ம இடத்துல பாடத்திட்டத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் பெரிய சதுப்பு நிலம் என்பது குறிப்பா தஞ்சை திருவாரூர் மாவட்டத்திற்கு இடையில் உள்ள முத்துப்பேட்டை ஒரு பெரிய சதுப்பு நிலம். இன்னைக்கு திருவாரூரும் தஞ்சையும் கடல் சீற்றில் இருந்து பாதுகாப்பதற்கு ஒரு பெரும் துணையாக இருப்பது அங்கே இருக்கிற சதுப்பு நிலங்கள். பிச்சாபுரம் ஒரு சதுப்பு நிலம்தான், பள்ளிக்கரணையும் ஒரு சதுப்பு நிலம்தான். சதுப்பு நிலம் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சென்னை மாவட்டத்துக்கும் சுற்றி இருக்கிற நிலம். இன்னும் சொல்ல போனால் சென்னையே ஒரு சதுப்பு நிலம்தான். கடல் அருகாமையில் இருக்கிற சதுப்பு நிலம் வேண்டும். சதுப்பு நிலம்தான் இன்றைக்கு மெட்ரோபாலிஸ், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற வாழுகிற ஒரு பெருநகரமாக இன்றைக்கு சதுப்பு நிலத்தில் நாம் இருக்கிறோம். மீதப்பட்ட சதுப்பு நிலத்தை காப்பாற்றாமல் போனால் நெய்தல் நில மக்களின் வாழ்க்கை என்பது பெரும் சீரழிவுக்கு உள்ளாகும். என்ன மாதிரியான சீரழிவுக்கு உள்ளாகுன்னு சொன்னா, இந்த கண்டல் சொல்ற இந்த மரங்கள் 80 வகையான தாவரங்கள் என்கிறது. ஒரு நதி ஓடிப்போய், நன்னீர் நதி ஓடிப்போய் ஆற்று நீரோடு அல்லது மழை நீரோடு கடல் நீரோடு சங்கமிக்கிற அந்த பகுதி தான் உயிர்களின் வாழ்விடம். பெரும்பகுதி மீன்கள் இங்குதான், இந்த மீன்களின் கருவறையாக சதுப்பு நிலங்கள் இருக்கு. இங்கதான் சாப்பாடு இருக்கு. நதிகள் கடலில் வாழுகிற உயிர்களுக்கு முக்கியம். குறிப்பா கடலை என்ன சொல்லுவாங்கன்னா, கடல் ஒரு குட்டி பிரபஞ்சம். ஏனென்றால் கடலுக்குள் பல ஆறுகள் ஓடுகிறது, கடலுக்குள் பல மலைகள் எழுந்து நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப குட்டி பிரபஞ்சமாக இருக்கிற கடலுக்குள் இருக்கிற லட்சக்கணக்கான உயிர்களுக்கு நதி சாப்பாடு கொண்டு போகிறது. என்ன சாப்பாடு? பெரும்பாலும் பயிர் உணவுகள், தாது உப்புக்களை நதி கொண்டு போய் கடலோரத்தில் இருக்கிற மீன்களுக்கு சேர்த்தால்தான் கடலில் மீன்கள் இருக்கும். கடல் என்பது 1000 கோடி மக்களுக்கும் உணவு தருகிற பெரும் வயல். ஆமா, உயிர் தருகிறது, உணவு தருகிறது கடல். சதுப்பு நிலங்கள் பச்சை நுரையீரல் என்று சொன்னதை போல நமக்கான உயிர்காற்றை தருது. இப்ப சதுப்பு நிலங்கள் உயிர்காற்றை தருகிறது, கடலில் இருக்கிற உயிர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த சதுப்பு நிலம் இல்லாது போனால் நெய்தல் என்ற ஒரு நிலத்தில் கடல் போந்துடும், உவர்ப்பு மண்ணா மாறிடும். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் சதுப்பு நிலத்துக்கு சீரழிவுனா, மனிதன் செயற்கையாக இறால் வளர்க்கிறான். எங்க போய் சதுப்பு நில பகுதிகளில் மனிதர்கள் செயற்கையாக இறால் வளர்க்கிறார்கள். சதுப்பு நில பகுதியை பார்த்து ஆலைகள் போய் தன்னுடைய கழிவுகளை சதுப்பு நிலத்தில் கொட்டுகிறார்கள். நண்டு வளர்க்கிறார்கள், இறால் வளர்க்கிறார்கள், நண்டு வளர்க்கிறார்கள், ஆலை கழிவை கொட்டுகிறார்கள். இப்படி கொட்டினால், சதுப்பு நிலம் இல்லாது போனால் 1000 கோடி மக்களுக்கும் உணவு தருகிற பெரும் வயலான கடல் உடைய தன்மை முற்றிலும் மாறும். சதுப்பு நிலங்களை காப்பாற்றுவதன் பொருட்டு நெய்தல் நில மக்களின் வாழ்க்கையை, அதுவும் மீன்பிடி வாழ்க்கையை பாதுகாப்பதோடு இல்லாமல்
கடல் நீர் உள்புகாமல் உவர்ப்புத்தன்மை ஆகாமல் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. ஆக நமது பச்சை நுரையீரல் என்று பேசுகிற சதுப்பு நில காடுகளை, நாம் இந்தியாவில் இருக்கிற காடுகளை பாதுகாப்போம். பேக் டு காலை தென்றல். வயகமே வணங்கமே பார்த்தாச்சு. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் தமிழ் விருந்து. தினமும் பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு தமிழ் விருந்துல முனைவர் கு ஞானசம்பந்தன் ஐயா என்ன சொல்ல வர்றாரு பார்த்துட்டு வந்துடலாமா? குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். வாவ் ரீட்டா, என்ன பொலிவு முகத்துல. என் ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா. நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9626257555. நிவி நெல்லிக்கனி சாறு ஒன்று, பழங்களோ பல 100. வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் ராசியான பேங்க். வாழ்க்கையை எளிதாக்கும் ஈஸியான பேங்க். சிட்டி யூனியன் பேங்க். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். தமிழ் விருந்து நிகழ்ச்சியை மகிழ்வோடு விருப்பத்தோடு அருந்திக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் விருந்து தொடங்கினதுலேருந்து பலரும் என்கிட்ட பேசுகிற போது, இன்னைக்கு நீங்கள் அந்த சங்க இலக்கியம் சொன்னீங்க, நான் ரொம்ப கடினமானு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது இனிமையாக இருந்தது, தொடர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா, வகுப்பறைகளில் சொல்லக்கூடிய விஷயந்தான் இது. ஆனால் அந்த வகுப்பறைகளில் சொல்கிறப்ப அதில் நமக்கு ஒரு பிடித்தம் இல்லாமல் போயிடுது. ஆனால் அதையே மலையும் மலை சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும் என்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நாம் அந்த பகுதிகளிலே சென்று சொல்லுகிற போது அது அந்த சூழலுக்கேற்ப மக்களுக்கு மிக இனிமையை தருகிறது. வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தோம். சங்க இலக்கியங்கள் பார்த்தோம், பக்தி இலக்கியங்கள்லாம் பார்த்தோம். இதில் உரைநடை எப்போது ஏற்பட்டதுங்கிறத விஷயத்தை பார்த்தோம். நாவல் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ நீங்கள் திடீர்னு யாரையாவது நாவல்னா என்னங்க, புதினம்னா என்னங்கன்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இல்லைங்க, நான் இப்போ டிஎன்பிசிலாம் எழுதனா எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அப்படிம்பாங்க. சுலபமாக சொல்கிறேனே, பொன்னியின் செல்வன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பொன்னியின் செல்வன் 5 பாகங்களை கொண்டது. இது பெரிய நாவல். அதே போல் சிவகாமி சபதம் 3 பாகங்களை கொண்டதாக இருந்தது. எத்தனையோ நாவல்கள் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரித்திர நாவல், சமூக நாவல், மர்ம நாவல், அதே போல் இன்னும் சொல்வதாக இருந்தால் வட்டார வழக்கு நாவல்கள், இப்படி நிறைய வந்துருச்சு. இப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்போம். எப்படி முதல் நாவல் தமிழில் எப்போ வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தமிழில் முதல் நாவல் என்ன? 3 நாவல்கள் தமிழில் ரொம்ப புகழ்பெற்ற நாவல்கள். முதல் 3 நாவல்கள் எப்படி வைணவத்தில் 3 பேரை முக்கியமாக சொல்லுவோமோ, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் சொல்லுவோமோ, அதுபோல் முதல் 3 ஆழ்வார்கள். சைவத்தில் ஒரு 3 பேரை சொல்லுவோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், தேவாரம்பாடிய மூவர். இப்போ இதுபோல் 3 நாவல்கள் ரொம்ப முக்கியமான நாவல்கள்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். முதல் நாவல் எது அப்படின்னு கேட்டால், செய்யுள் வடிவத்தில் ஒரு நாவல் வந்ததுங்கிறாங்க இலங்கையில். ஆனால் அந்த நாவல் செய்யுள் வடிவமாக இருந்தனால அது உரைநடையில் வராது. தமிழில் அப்படி உரைநடையாக வந்திருக்கக்கூடிய முதல் நாவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதாப முதலியார் சரித்திரம். அதாவது மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் தான் தமிழில் முதல் நாவல். அவர் யார்? மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை. பேர்லேயே பார்த்தீங்களா, அவர் மாயூரத்தில் வேலை பார்த்துருக்கார். மயிலாடுதுறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். முன்சிப் என்பது என்ன என்றால், இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோர்ட்டு, நீதிமன்றம். இது முன்சிப் நீதிமன்றம். அப்புறம் நம்ம மாவட்ட நீதிமன்றம், அப்புறம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கொண்டு வர்றோம். இதில் அவர் தான் தமிழகத்திலேயே முதல் தமிழ் நீதிபதி. அதுக்கு முதல்ல நீதிபதிகளாக ஆங்கிலேயர்கள் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீதிபதியாக அவர் எப்படி வந்தார் தெரியுங்களா? அவர் துபாஷ் என்கின்ற பதவியை
வகித்தார். துபாஷின்னா என்ன அப்படின்னா துவின்னா ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டு பாஷைகள் தெரிந்தவர்களுக்கு எப்போதுமே ஆங்கிலேயரிடத்தில் மரியாதை இருந்திருக்குது. எப்படி? ஆங்கிலம் தெரிந்து தமிழும் தெரிந்திருந்ததால் ஆங்கிலேயர்கள் சொல்ல வேண்டிய செய்தியை தமிழர்களுக்கும் தமிழர்கள் சொல்லுகிற செய்தியை ஆங்கிலேயர்களுக்கும் தருகிற வாய்ப்பு இந்த துபாஷ் என்கின்ற இவர்களுக்கு கிடைத்தது. இவர் முதல்ல துபாஷ்ங்கிற பதவியை வகித்தார். ஆனந்தரங்கம் பிள்ளைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பிரெஞ்சு இதில் துபாஷா இருந்தார். அவருடைய நாட்குறிப்பு, ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய நாட்குறிப்பு அவ்வளவு புகழ் பெற்றது. அதுபோல இவர் என்ன பண்ணார்னா துபாஷாக இருந்து பிறகு நீதிபதியாக மாறுறார். இவர் நீதிபதியாக மாறினதோடு மட்டுமல்ல, நல்ல தமிழறிஞர், கவிதை பாடுவதில் வல்லவர். அவருடைய அந்த நல்ல கீர்த்தனைகள் இன்றைக்கும் போட்டு சொல்லப்படுது. சர்வசமய கீர்த்தனை, பெண்மதி மாலை, இதெல்லாம் அவர் எழுதினது. இது போக போற போக்கில் அப்படியே அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போக ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆனால் அவர் முதல் முயற்சியை என்ன பண்ணார் தெரியுங்களா? முதல் முயற்சியாக ஒரு நாவலை கொண்டு வந்தார். அந்த நாவல் தான் பிரதாப முதலியார் சரித்திரம் என்கின்ற நாவல், முன்சி வேதநாயகம் பிள்ளை. சரி, இந்த நாவல் அப்படி என்ன இதில் ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னா, நம்பவே மாட்டீங்க, பெண்மைக்கு முதலிடம் தரணும் அப்படின்லாம் பாரதியும் பாரதிதாசனும் பின்வந்த கவிமணியும் நாமக்கல் கவிஞரும் நிறைய சொன்னாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கிறப்ப முதல் நாவலே தமிழில் எப்படிப்பட்ட நாவல் தெரியுங்களா? அருமையான பெண்ணுக்கு பெருமை சேர்க்கிற நாவல். எப்படி? கதாநாயகி பேரு ஞானாம்பாள், கதாநாயகன் பேரு பிரதாப முதலி. இந்த ரெண்டு பேரும் சொந்தக்கார குடும்பம் தான், அத்தை மகள் மாமன் மகள், பெரிய பாரம்பரியமான செல்வ குடும்பம். அதுலேயும் கூட எப்படி இவர்களுக்கு அந்த செல்வம் வந்தது, இவங்களுடைய தாத்தா எப்படி திவானா இருந்தாருன்னு அந்த முதல் பகுதி ஆரம்பிக்கும் பாருங்க. அடேப்பா, நகைச்சுவை என்றால் அந்த நகைச்சுவைக்கான ஒரு அற்புதமான புத்தகம் இதுதான். நீங்கள் எப்போதாவது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓய்வா உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமல் சிரிச்சிடலாம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே. இந்த நாவல் எழுதப்பட்ட ஆண்டு எப்போ? 1879. 89 வந்துச்சு, 100 வருஷம். 90, அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷம் வந்துருச்சு. இத்தனை ஆண்டுகள் கழிச்சாலும் கூட இந்த நாவலை படிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? நாங்கள் டெல்லிக்கு போயிருந்த போது அங்கே தமிழ் சங்கத்துக்கு பேச போகிறோம். அப்போ ரயிலில் போகிறோம். 4 நாள் அப் அண்ட் டவுன் பிரயாணம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். பிரதாப முதலியார் சரித்திரத்தை கையில் கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு வரப்ப ஒருத்தரை படிக்க சொல்லி மற்றவங்கெல்லாம் கேட்குறது. எங்களோட பட்டிமன்ற குழுவினர் வர்றாங்க இல்லையா, அதில் நண்பர் சங்கர் ராம்னு என்னுடைய மாணவர் ஆசிரியராக இருக்கிறார். அவரே அதை படிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன சரிங்களா, சுற்றி உட்காந்துருந்தவங்களாம் ஏன் தூக்கத்தை கெடுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் படிக்க 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 அந்த பெட்டி முழுவதும் இருந்தவர்கள் எங்களோட உட்காந்துக்கிட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, டெல்லி வரப்போகுதுன்னு அவங்களுக்கு கவலை இருந்தது. திரும்பி வர்றப்ப நாங்கள் படிக்க ஆரம்பிச்சோன்னே, சென்னை வரப்போகுதுன்னு அவங்க கவலைப்பட்டாங்க. நாவல் முடியலையேன்னாங்க. அவ்வளவு அழகாக இருந்தது. நகைச்சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும். பாத்திர படைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்படி என்ன நகைச்சுவை இப்போ இல்லாதுன்னு கேட்குறீங்களா? அதில் சொன்னார் தாங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான். உதாரணமாக அதில் தமிழ்வாதியார் அந்த கதாநாயகன்ட்ட ஒரு கேள்வி கேட்பார். தமிழில் உயிரெழுத்து எத்தனை அப்படிம்பார். உயிரெழுத்து தமிழில் எவ்வளோன்னா 12, மெய்யெழுத்து 18. இப்போ உயிரெழுத்து எத்தனைன்னு கேட்டவுடனே இவர் திருதுன்னு முழிச்சுட்டு என்ன செய்வார், அத்தை மகிட்ட போய் கேட்பார் அந்த கதாநாயகி ஞானம்பாள்கிட்ட, தமிழில் உயிரெழுத்து எத்தனை? உடனே அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லும், 12 அப்படிங்கும். இவர் சொல்லுவார், 50ன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்தியானையை போட்டு அடித்தான், நீ 12ன்னு சொல்கிற, உடனே அடி கொல்ல போகிறேன் அப்படிப்பார். என்ன அர்த்தம் தெரியுமா? குறைய சொல்ல சொல்ல அடிப்பார் போட்டுருக்குன்னு நசிக்கிட்டு இருப்பாங்க. இது போலவே இன்னைக்கு நீங்கள் கவுண்டமணி செந்தில் படங்களில் வரக்கூடிய நகைச்சுவை காட்சிகளில் பல அந்த இதில் எடுக்கப்பட்டது. அதில் ஒருத்தர் கேட்பான், நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிறது நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்வியா அப்படின்னு கேட்ட உடனே இதென்ன ஈஸிம்பாங்க. கடைசியில் பார்த்தா அவன் கண்ணை மூடிக்கிட்டு மிளகா பொடி அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பான். எங்கே கண்ணை திறந்துக்கிட்டு செய்ய அப்படிமா. இதெல்லாம் பிரதாப முதலியார் சரித்திரத்தை வர்றது. 100க்கும் மேற்பட்ட பழமொழிகள், அந்த நாளினுடைய வரலாறு, சம்பவங்கள் என்று தமிழுக்கு கிடைத்த முதல் நாவல் எது என்று கேட்டால் இந்த நாவல் தான். பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற இந்த நாவல் இப்போதும் பதிப்பில் இருக்கிறது. வாங்கி படித்து மகிழுங்கள். அற்புத செய்திகள் உண்டு. நாவல்கள் பற்றியே பல செய்திகளை சொல்லலாம். நாளை சந்திப்போம்.
வெல்கம் பேக் டு காலை தென்றல். தமிழ் விருந்து பார்த்தாச்சு. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நம் விருந்தினர். ஆனா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாமா? என்னங்க இன்னைக்கு இபி பில், டெலிபோன் பில், இன்சூரன்ஸ் பிரீமியம் கூட கட்டணும். அப்புறம் கோயம்புத்தூருக்கு வேற டிக்கெட் புக் பண்ணணும். எல்லாத்துக்கும் பாவம் நீயே கஷ்டப்படணுமா? ஒரு கஷ்டமும் இல்ல. அதான் நம்ம சிட்டி யூனியன் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் இருக்குல்ல. சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். வெல்கம் பேக் டு காலை தென்றல். நம்ம வந்து தமிழ் விருந்து முடிஞ்சு நம் விருந்தில் இருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு துறையை சார்ந்த சாதித்த வல்லுநர்களை நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் யாருன்னு ஒரு சின்ன விஷுவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? எஸ், நம்ம விஷுவலை பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கெஸ்ட் என்ஜிஓட மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ஃபவுண்டர் திரு முரளிதரன் அவர் தான் பார்க்க போறோம். வெல்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு யுவர் டைம். நீங்க பொதிகைக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே, சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசுறது. ரொம்ப நன்றி சார். சார், இப்போ இந்த என்ஜிஓல இருந்து நீங்க வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ஃபவுண்டரா இருக்கீங்க. ஆரம்பத்துல நீங்க வந்து படிச்சதை பத்தி சொல்லுங்க சார். எங்க படிச்சீங்க, எங்க வளர்ந்தீங்க? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் தான். ஓகே சார். இங்கே பிஎஸ்ஐ ஸ்கூல் அதில் தான் படித்தேன். நான் ஸ்கூலிங் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கும்போது மட்டும் தான் பெங்களூர் போயிருந்தேன். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இப்போ அங்கே இன்ஜினியரிங் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் துறையில் வந்து பல வருஷங்கள் வேலை பார்த்தேன். இது நான் ஸ்கூல் டேஸில் படிக்கும்பொழுதே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேவை நிறுவனம் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து ரொம்ப ஆழமாக எனக்கு பதிஞ்சிருந்தது. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துருந்தேன். ஒரு 25 இயர்ஸ் தான் வந்து ஒரு ஏர்னிங் பீரியடாக வச்சுக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி. அந்த 25 இயர்ஸ் முடியும் பொழுது அதை விட்டு நான் வெளியே வந்தாச்சு. ஆனால் பேரலாக இதுக்கு முன்னாடியே இந்த சேவாலயா நிறுவனம் துவங்கப்பட்டு அது நடந்துகிட்டே வந்துட்டு இருந்தது. கடைசி ஒரு 7-8 வருஷமாக வந்து முழு நேரமாக இலவச சேவை பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க வந்து பெங்களூரில் வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் சாஃப்ட்வேர் லைனில் ஒர்க் பண்ணீங்க. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? என்ன இன்ஸ்பிரேஷன் சார்? சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணதுங்கிறதுலாம் பின்னாடி வந்தது. ஓகே, இந்த சமூக சேவைங்கிறது தான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து இருக்கக்கூடிய ஒரு பட்டாக இருந்தது. எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்பொழுது நான் ஒரு 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு 3 பேருடைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மகாகவி பாரதியார், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், இந்த 3 பேருடைய புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகங்கள், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தது. நிறைய ஃபுல்லாக படித்தது, இன்னும் கூட ஃபுல்லாக படித்தா சொல்ல முடியாது. இதில் வந்து ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படிங்கிற பாரதியாருடைய வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சது. அது நிறைய ஒரு பெரிய கதையாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இருக்காது. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் வந்து பசித்தவருக்கு உணவளித்தல்ங்கிறது வந்து அவர் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிராமங்களில் தான் இந்தியா வாழுது, இந்தியாவினுடைய முதுகெலும்பு கிராமம், உயிர் நாடி கிராமம்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் கிராம வளர்ச்சிங்கிறது அங்கே வந்திருக்கு. அதனால் வந்து ஏழைக்கு எழுத்தறிவிக்கிறதுங்கிறது பாரதியாருடைய சைட்லேருந்தும், உணவளிக்கிறதுங்கிறது இந்த சுவாமி விவேகானந்தர், கிராம வளர்ச்சிங்கிறது மகாத்மா காந்தி. இந்த 3 பேருடைய இந்த 3 கருத்துக்களை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு சேவாலயம் பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே இந்த 3 ஹெட்டிங்கில் அடக்கிடலாம் எல்லாத்தையும். ஓகே, அந்த மாதிரி தான் எங்களுடைய டெவலப் பண்ணி கொண்டு. ஸோ வந்து இதுதான் உங்கள் அந்த ஆர்கனைசேஷனோட விஷன் மிஷன் சொல்லலாமா? ஆமாம், இதுதான் எங்களுடைய ஃபவுண்டேஷன். ஓகே, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், ஏழை எளிய மாணவர்கள், தாய் தந்தையரை இழந்தவர்கள், தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட குழந்தைகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிகள், மிகப்பெரிய ஒரு பணக்கார என்விரான்மெண்ட், அதில் என்ன கிடைக்குமோ அது எல்லாமே அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கணும். அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் சேவாலயனுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் லைனில் இருந்தேன்னு சொன்னீங்க. அதை தவிர இப்போ இந்த ஃபீல்ட்லையும் இருந்திருக்கீங்க. எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க சார்? என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த என்ஜிஓவில் பண்ணிட்டு இருக்கீங்க? சேவாலயா தொடங்கி 29 வருஷம் முடிஞ்சு 30 வருஷத்தில் இருக்கும். ஓகே, ஸோ நான் தான் ஃபவுண்டருங்க. 30 வருஷமாக நான் அதில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கேன். இதில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு இலவச பள்ளி நடத்திட்டு இருக்கோம். ஓகே, அவங்ககிட்ட நாங்கள் எதுவும் ஃபீஸ் எதுவும் வாங்குறதில்ல. நாங்களே அவங்களுக்கு வேண்டிய யூனிஃபார்ம், புக்கு, நோட் புக்கு எல்லாமே வந்து பல நன்கொடையாளர்கள் மூலமாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் ஒரு தரமான கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூலாக அதை நடத்திட்டு இருக்கோம்.
அதே மாதிரி இதில் வந்து கம்ப்ளீட்டாக பேரண்ட்ஸ் இல்லாத அந்த மாதிரி குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 170 குழந்தைகள் அவங்க உள்ளே தங்கியிருக்காங்க. ஒரு 70 முதியோர்கள். இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி பிளாட்ஃபார்மில் இருந்தவங்க, வீடு இல்லாமல் இருக்கிறவங்க, ஃபேமிலி இல்லாமல் இருக்கிறவங்க, எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு 70 முதியோர்கள் அங்கே தங்கியிருக்காங்க. நம்ம வந்து மனிதர்களுக்கு மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்து மிருகங்களுக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற வகையில் வந்து கறவை நின்று போன பசுமாடுகள், அந்த மாதிரி இருக்கிற பசுமாடுகள் ஒரு 70 பசுமாடுகள் வச்சு காப்பாற்றிட்டு இருக்கோம். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட இடத்துலையும் பண்ணுறோம். நாங்கள் சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி பண்ணணுங்கிறதையும் பண்ணி கொடுக்குறோம். கம்யூனிட்டி காலேஜ் ஒரு 5 இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். கம்யூனிட்டி காலேஜ் இது வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், ரொம்ப அகாடமிக்கலி ரொம்ப பிரைட்டாக இல்லாதவங்க, ட்ராப் அவுட் ஆனவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதமோ 4 மாதமோ ஏதாவது ஒரு ஃபீல்டில் ட்ரைனிங் கொடுக்குறோம். எலக்ட்ரிஷியன், ஏசி மெக்கானிக், பியூட்டிஷியன், பலவிதமான தொழில்கள். இந்த தொழில் கல்வியை கொடுத்து அவங்களை ஏதாவது ஒரு கார்பரேட்டர் லிங்க் பண்ணி விட்டு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து, அந்த மாதிரி வந்து எஜுகேஷனே கம்ப்ளீட்டாக இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஆரம்பத்தில் சொன்னீங்க ஸ்கூல் வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்கூலில் வந்து என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இருக்குது? எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? எத்தனை வகுப்பு வரைக்கும் இருக்குது சார்? ஸ்கூல் வந்து இப்போ எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. இதில் 2050 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இதில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நாங்கள் வந்து ஒழுக்க கல்வி அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம ஒரு சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு போயிட்டு ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமன் அது. பட் ஒரு நல்ல மனிதனாகவும் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அந்த ஆங்கிளில் யோசித்து நிறைய முயற்சி எடுத்திருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் திருப்பி அகைன் பாரதியார், விவேகானந்தர், காந்தி இவங்களை தான் தெரியும். அதனால் ஒரு 12 அம்சங்கள் என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து பின்பற்றணும், நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்துட்டு அந்த 12 விஷயத்தை வந்து இந்த 3 தலைவர்கள் என்ன பண்ணி காமிச்சாங்க, என்ன சொன்னாங்கன்றது கிடையாது, அவங்க லைஃப்ல என்ன பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற சில இன்சிடென்ட்ஸாக எடுத்து நாங்களே ஒரு சிலபஸ் மாதிரி தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து 2008 ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிச்சு இந்த சிலபஸ். இது நாங்கள் சொல்றது பிஜிவி சிலபஸ் சொல்றோம். இதை வச்சுட்டு நாங்கள் வந்து ரெகுலராக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இது முக்கியமான அம்சமா சொல்லுங்க. நீங்க வந்து ஸ்கூல்ல நடத்துற எஜுகேஷன் மூலமா நல்ல வேல்யூஸ், எத்திக்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ நீங்க வந்து சொன்னீங்க எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. எஸ்பெஷலி இப்போ எஜுகேஷன் சொல்ல போனா ஸ்கூல்ல வந்து 10th and 12th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு. சோ இந்த 10th and 12thல வந்து தேர்ச்சி விகிதம் எப்படி சார் உங்க ஸ்கூல்ல? 10th and 12th ஆல்மோஸ்ட் 100% ரிசல்ட் எல்லா இயரும் வந்துடுது. சில சமயம் அது 99 99.5 அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும் தவறவிடக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு. இதெல்லாம் முக்கால்வாசி 100% ரிசல்ட் தான் 10th and 12th. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னாக்கா, இதில் வரக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பின்தங்கிய வகுப்புலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், எல்லாமே பாண்டட் லேபரர்ஸாக இருந்தவங்க. இவங்க பேரண்ட்ஸு, இவங்க தாத்தா பாட்டிகள் தலைமுறையாக வந்து பாண்டட் லேபரர்ஸாக இருந்தக்கூடிய அந்த மாதிரி ஃபேமிலிஸு. இவங்க தலைமுறையில் இவங்க தான் முதல் முறை பள்ளிக்கு வரக்கூடிய அந்த மாதிரி மாணவர்கள். ஸோ இந்த மாணவர்கள் வச்சு 100% ரிசல்ட் வாங்கிட்டு இருக்கோம் 10th and 12th. 100% ரிசல்ட் மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது கிட்டத்தட்ட ஸ்டேட் ரேங்க்லேருந்து ஒரு 10 மார்க் 5 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கேப் க்ளோஸ் பண்ணிட்டே வரும். சூப்பர் சார். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்க மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீங்க இந்த ரிசல்ட்ஸ்லாம் சொல்லும் போது. சார் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க என்ன மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டமோட நீங்க சொல்லி கொடுக்குறீங்க? வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சொன்னீங்க, பிஜிவி, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் ஒரு 12 விஷயம் எடுத்திருக்கோம். நாட்டுப்பற்று, அதுக்கப்புறம் பொய் சொல்லாமல் இருக்கிறது, எப்படி நேர்மையாக நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 12 விஷயங்கள் எடுத்திருக்கோம். இதெல்லாம் முக்கியமாக வந்து இருந்ததுன்னு சொன்னாக்கா இவன் நல்ல மனுஷன் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த 3 தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்ல அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட்ஸ் எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு ஒரு ஃபைலில் போட்டு தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் சிறைத்துறையில் எங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் மட்டும் இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் வந்து சிறையிலையும் வந்து கிளாஸ் எடுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிறைக்கும் போனோம். எல்லா சிறைக்கும் போய் 30 வாரம், ஒரு 10 வாரம் மகாத்மா காந்தி, 10 வாரம் பாரதியார், 10 வாரம் விவேகானந்தர் அப்படின்னு பிரிச்சுட்டு 30 வாரம் ஒரு சிறையிலையும் போய் கிளாஸ் எடுத்தோம் போயிட்டு. அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. நிறைய பேர் வந்து கண்ணீர் அழுதாங்க வந்து, இதெல்லாம் எங்களை ஸ்கூலில் சொல்லாமல் போயிட்டாங்க, சொல்லியிருந்தா நாங்கள் இப்படி தப்பு பண்ணி இப்படி உள்ளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பசங்க எங்கே படிக்கிறாங்கன்னு அந்த அட்ரஸ்லாம் கொடுத்து என் பையன் இந்த ஸ்கூலில் படிக்கிறான், அந்த ஸ்கூலில் போய் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கூட நேற்று தஞ்சாவூர் போயிருந்தேன், அங்கே ஒரு 3 ஸ்கூலில் கூப்பிட்டுருந்தாங்க.
முக்கியமா இந்த விஷயம் பேசதான் மாரல் எஜுகேஷனை பத்தி சேவாலயாவினுடைய கான்செப்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத போய் சொல்றதுக்காக நிறைய தமிழ்நாடு முழுக்க பல பள்ளிகளுக்கெல்லாம் இப்ப போயிட்டு இருக்கோம். போயிட்டு இந்த விஷயத்தை போய் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஓகே சார், நீங்க நிஜமாவே இந்த சொன்ன விஷயம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. சோ இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கியமா எந்த மாதிரியான கிராமங்கள்ல நீங்க வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ சேவாலயா நிறுவனம்ங்கிறது எங்களுடைய மெயின் கேம்பஸ் வந்து திருநின்றவூர்லேருந்து பெரியபாளையம் போகிற வழியில் கசுவான ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் அந்த மெயின் யூனிட் அங்கே இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 40 கிராமங்கள், ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அங்கேருந்து எல்லாம் குழந்தைகள்லாம் அங்கே வராங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து உத்திரமேரூர் பக்கத்தில் ஒரு சென்டர் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு சென்டர் இருக்குது, அம்பத்தூரில் 2 சென்டர் இருக்குது, இப்போ தஞ்சாவூரில் ஒரு சென்டர் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் ஒரு சென்டர் எங்களுக்கு இருக்கோ அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எஜுகேஷன் எப்படி கொடுக்குறது, இந்த மாரல் வேல்யூஸ் எப்படி கொடுக்குறது, அவங்களுக்கான அவேர்னஸ் எப்படி கொடுக்குறது, மெடிக்கல் இது எப்படி பண்ணுறது. இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு மெடிக்கல் வேன் இருக்கு, அது கிளம்பிச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 கிராமத்துக்கு போகுது. இப்போ 2 கிராமம் ஒரு நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் அங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மொபைல் மெடிக்கல் இருக்கோம், அதுவும் 2 வில்லேஜஸ்க்கு எவ்ரிடே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 4 வில்லேஜ் எவ்ரிடே கவர் ஆகிட்டு இருக்கு மெடிக்கல் கேம்ப்ல. இதுல நார்மல் ரெகுலர் மெடிசன் பிளஸ் ENT, ஐ கேம்ப், டென்டல் கேம்ப், இப்படி பல விதமான கேம்ப்ஸ் வந்து சுற்றி இருக்கு வில்லேஜ் நடத்திட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஃபீல்டில் 30 இயர்ஸா இருக்கீங்க, மேனேஜிங் ட்ரஸ்டியா இருக்கீங்க இந்த என்ஜிஓல. அது தவிர நீங்க சாஃப்ட்வேர்ல இருந்துன்னு சொன்னீங்க. சார் எப்படி சார் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேமிலி லெவல்ல எப்படி சப்போர்ட் இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஃபேமிலி சப்போர்ட்லாம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபேமிலி முழுக்க இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய வருவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, திடீர்னு ஆளே காணாமல் போயிடுவாங்க. ஓகே. என்னன்னு கேட்டால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு சொல்லுவேன், கல்யாணம் ஆனால் உங்களுக்கு 2 மடங்குல டைம் இருக்கணும், எப்படி நீங்கள் வந்து டைம் இல்லைன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்பேன். என்னுடைய கேஸில் 3 மடங்கு டைம் வந்துருச்சு. ஏன்னா என்னுடைய மனைவியும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆனாங்க, என்னுடைய மாமனாரும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆனார். அவங்க எல்லாருமே முழு நேர இலவச வாலண்டியர்ஸாக இதில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. அதில் பல விஷயங்கள் அவங்க நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. என்னுடைய மனைவி UTL ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சேவாலயா ஸ்டார்ட் பண்ணோடனே உடனே ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க. ரிசைன் பண்ணிட்டு சேவாலயனுடைய முதல் முழு நேர இலவச வாலண்டியர்னா என்னுடைய மனைவி தான் சொல்லணும். அதனால இந்த சப்போர்ட்லாம் கூட இருக்கிறதால தான் நிறைய செய்ய முடியுது. ஓகே ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க, காலேஜ் விட்டு வெளியே வராங்க, ஆனால் நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த படிக்கிற முறையை வந்து ஏதாவது மாற்றணுமா, இல்லை சிலபஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணுமா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க சார். நம்மளது எல்லாமே வந்து ஒரு ஏட்டுக்கல்வியாக தான் நிறைய போயிடுது. பல இடங்களில் வந்து இப்போ வந்து நிறைய காலேஜஸ் பல இடங்களில் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு போனோன்னு சொன்னால் வயல்வெளியாக இருக்கும், நடுவில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அது. அந்த மாதிரி வந்து நம்ம விவசாயத்தில் வந்து பயிர் விளையதோ இல்லையோ விவசாய நிலங்கள்லாம் வந்து காலேஜ் வளைஞ்சாச்சு, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். பட் இதில் தான் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய திறமை ரொம்ப இருக்கிறதா தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ சேவாலயாவுக்கு வந்து ஒரு பியூன் வேலைக்கு ஆள் வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் 90% வரக்கூடிய அப்ளிகேஷன்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க பியூன் வேலைக்கு. ஓகே. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கல, ப்ளஸ் வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் செய்யக்கூடிய அந்த எம்ப்ளாயபிலிட்டி அந்த ஸ்கில் இல்லாமல் போயிடுச்சு. சும்மா புக்கில் படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணுறாங்க, போய் பரீட்சை எழுதுறாங்க. இப்போ நிறைய மாற்றம் கொண்டு வரக்கூடிய அறிகுறிகள்லாம் தெரியுது, இதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து முக்கியமாக வந்து தொழில் கல்வி ரொம்ப முக்கியம். ஏட்டு கல்வியோட தொழில் கல்வி ரொம்ப முக்கியம். எங்களுடைய கம்யூனிட்டி காலேஜில் அதுதான் பண்ணுறோம். இப்போ எங்களுடைய கம்யூனிட்டி காலேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து ஸ்கூலில் ஃபெயில் ஆனவங்க. இவங்களால ஒன்றும் மார்க்கே வாங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் படிப்பு போகிறோன்னு சொல்லி விட்டு ஒதுங்கி வெளியில் வந்த ஆட்கள். இவங்களை ஒரு 4 மாதம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா ஒரு 10,000 சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைச்சிடுது அவங்களுக்கு. ஓகே, நீங்கள் சொல்றது வந்து வொகேஷனல் ட்ரைனிங் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ட்ரைனிங் நிறைய ஆயிடுது. ஆனால் அதில் வந்து இன்னும் அதுக்கான உண்டான மதிப்பு சரியாக கிடைக்கல, இன்னும் மாணவர்கள்ட்டே கிடைக்கல. வொகேஷனல் ட்ரைனிங்காக நம்ம போய் கேட்டோம்னு சொன்னாக்கா அது வரத்துக்கு தயங்குறாங்க. இது என்னவோ ரொம்ப ஒரு மட்டம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதை விட வந்து ஒரு 50,000 60,000 ஃபீஸ் கட்டி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகிறது தான் பெட்டர், நம்ம நிலத்தெல்லாம் விற்றுலாம், வரத காசு வச்சுட்டு போய் ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. 4 வருஷம் படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. இது ஒரு 4 மாதம் 5 மாதம் படிச்சாங்கன்னு சொன்னால், இந்த வொகேஷனல் ட்ரைனிங் படிச்சாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சுமாரான ஒரு வேலை கிடைக்குது. ஓகே. ஸோ எது பெட்டருங்கிறது வந்து இன்னும் போக போக வந்து அடுத்த ஜெனரேஷன் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் எஜுகேஷன், மோர் தியரி இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக கொண்டு போகணும். தியரி இருக்கவே கூடாதுன்னு சொல்லலை, தியரி கண்டிப்பாக வேணும். பட் வெறும் தியரியாக இருந்ததுன்னு சொன்னாக்கா அதை வச்சு வேலை செய்ய முடியறதில்ல போயிட்டு. ஓகே ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் பின்தங்கிய மாணவர்கள் வந்து படிக்க வைக்கிறீங்க, முதல் தலைமுறை ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து குழந்தை தொழிலாளர்களாக இருக்காங்களா, அந்த சைல்டு லேபர் இல்லாமல் பண்ணணும்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்? நீங்கள் வந்து கிராமப்புறங்கள் போகிறீங்க, அங்கே உள்ள மக்களுக்கு பெற்றோர்களுக்குலாம் என்ன மாதிரியான அறிவுரை பண்ணுறீங்க, கேம்பெயின்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? இப்போ 88 ஆரம்பிச்சது சேவாலயா.
நாங்கள் அந்த கசுவா கிராமம் போய் தேர்ந்தெடுத்த காரணமே அந்த கிராமத்தை சுற்றி வந்து நிறைய செங்கல் சூளைகள் தான் நிறைய இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடம் தான் அது. அது தவிர விவசாயம் கொஞ்சம் நடக்கும், செங்கல் சூளை இருக்கும். இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தை தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஓகே, 88ல் ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து படிக்க வாங்கன்னு சொல்லி போய் கூப்பிட்டோன்னு சொன்னாக்கா அவங்க முதல்ல ரியாக்ட் பண்ணது என்னன்னு சொன்னால், ஒரு வீடு குடிசையாக போனேன், நானே போனேன். ஒரு செங்கல் சூளைக்குள்ளே போனீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுத்துருப்பாங்க. வரிசையாக குடிசை இருக்கும். அந்த குடிசைக்குள்ளே அந்த ஃபேமிலி தங்கியிருப்பாங்க. கார்த்தால 6 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் 6 மணி 7 மணி வரைக்கும் அப்பா அம்மா 2-3 குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அந்த மண்ணை போட்டு இது பண்ணி களிமண்ணை போட்டு ரெடி பண்ணி செங்கல் ரெடி பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி விவசாய நிலங்கள்லையும் போய் வேலை செய்கிறது, அக்ரிகல்ச்சர் லேபரஸாக போகிறது, இதுவும் குழந்தைகள் நிறைய இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே போய் சொல்லுவோம், போயிட்டு நீங்கள் வந்து படிக்க வரலாம், படிக்க வந்தீங்கன்னா நாங்கள் வந்து இலவசமாக ஸ்கூல் நடத்துகிறோம், உங்களுக்கு 1 பைசா செலவு கிடையாது, நீங்கள் வாங்கன்னு சொன்னாக்கா பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் வந்து அப்படி பசங்களை வேலைக்கு அமைச்சிட்டோன்னு சொன்னாக்கா எங்களுக்கு கூலி குறைஞ்சி போயிடும். இவங்களும் சேர்த்து தான் எங்களுக்கு கூலி வரும். சனிக்கிழமை கூலி கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து 2 பேரண்ட்ஸு பசங்க எல்லாம் சேர்ந்து உழைச்சி தான் அந்த பணம் வருது. இப்போ அதை குறைஞ்சி போயிடுமே, இப்போ நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணுவீங்களா, ஸ்கூலுக்கு அனுப்ப பணம் கொடுப்பீங்களா? ஓகே, இது வந்து நீங்க இது பண்றதுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ஏதாவது? ஆமா, நிறைய பேச வேண்டியிருந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆரம்பத்தில் வந்து ஸ்கூல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சா கூட யாரும் படிக்க வரல. முக்கியமாக கேர்ள்ஸ் வரவே இல்லை. ஒரு 5-6 வருஷம் பாய்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க. பாய்ஸ் வர வைக்கிறதுக்கே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்போ அவங்ககிட்ட சொன்னோம், இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கூலியை காம்பன்சேட் பண்ணி எங்களை கேட்காதீங்க, ஸ்கூல் ஃப்ரீயாக நடத்தும் போது கூலி கொடுத்து ஸ்கூலுக்கு வர வைக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு எப்படி வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா பையனுடைய மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 2-3 வருஷம் ஒரு 10 பசங்க 20 பசங்க 30 பசங்க அப்படி வர ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தைங்களோட இருக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்துட்டு மற்ற பேரண்ட்ஸ் அவங்களே வர ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அனுப்புறோம்னு சொல்லி ஒரு 5-6 வருஷம் வந்து பாய்ஸ் மட்டும் வந்தா போறோம், கேர்ள்ஸ் வேணான்ற மாதிரி அந்த மாதிரி நிலைமையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் நிறைய கவுன்சிலிங் தேவைப்பட்டது. போய் நிறைய சொல்ல வேண்டி இருந்தது. இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸும் கண்டிப்பாக படிச்சாகணும், அவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை தலைமுறையாக தான் நீங்கள் வந்து இப்படி பாண்டட் லேபராக இருந்துட்டு இருப்பீங்க. இதுலேருந்து வெளியே வரணும்னு சொன்னாக்கா கல்வி ஒன்று தான், வேற ஒன்றுமே கிடையாது. கல்வியை கொடுத்தோன்னு சொன்னால் இதுலேருந்து வெளியே வந்துட முடியும் அப்படின்னு திருப்பி நிறைய சொல்ல ஆரம்பிச்சப்பறம் அதுக்கப்புறம் பாய்ஸோட ஜாஸ்தி ஆயிட்டாங்க கேர்ள்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் நிறைய பேக்லாக் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கே வராது இருந்தவங்க அத்தனை பேர் கும்பலாக ஒன்றா சேர்ந்து வந்தாங்க. 65% கேர்ள்ஸ் 35% பாய்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் ஸ்கூலில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது அட்ஜஸ்ட் ஆகி இன்னைக்கு 50-50 ரேஞ்சில் இருக்கு. 2000 பேர்னா அது 1000 பேர் கேர்ள்ஸும் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு முடிச்சு இதுலேருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போயிருக்காங்க, இதுலேருந்து பேங்க் மேனேஜர்ஸாக போயிருக்காங்க, இதுலேருந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக போயிருக்காங்க. இது மாதிரி எங்கள் அலுமினி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப பெரிய ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்த அந்த மாதிரி குரூப் இருக்காங்க. இவங்கெல்லாம் திரும்பி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க வந்து. சூப்பர் சார். ஸோ இதை பார்க்கும்பொழுது கிராமத்தில் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு போச்சு. எஜுகேஷனுங்கிற ஒன்று கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் ஃபுல்லாக போயிடுதுன்னா சர்வரோக நிவாரணின்னு சொல்லலாம் எஜுகேஷன். அந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதை வந்து ப்ராக்டிக்கலாக புரிய வச்சுட்டோம். பட் அதுக்கு டைம் ஆகும், ஒரு 10 வருஷம் ஆகும். இப்போ இன்னைக்கு போய் கவுன்சிலிங் போய் சொல்லிட்டு நாளைக்கே சரியாகணும்னு கிடையாது. நம்ம எக்ஸாம்பிள் காமிக்கணும், இந்த மாதிரி பண்ணி காமிச்சதால எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து கண்கூட பார்த்தாங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து கியூவில் நிற்கிறாங்க அட்மிஷனுக்கு. அதே பேரண்ட்ஸு எல்லாம் கும்பலாக வந்து கியூவில் நிற்கிறாங்க, அட்மிஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணுன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே சார், ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க இந்த விஷயத்த சொல்லும் போது. உங்ககிட்ட படிச்சவங்க ஒரு பெரிய லெவலில் சொசைட்டியில் இருக்காங்க, மறுபடியும் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இப்போ நம்ம வந்து கல்வி வேலைவாய்ப்பை பத்தி பேசணும். நெக்ஸ்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசலாம் சார். இப்போ நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க ட்ரை கவுஸ், இதை வந்து வளர்க்குறீங்கன்னு. அந்த ஆக்டிவிட்டி ஈவெண்ட்ஸை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அதாவது நம்ம வந்து ஒரு பசுன்னு சொன்னால் பால் கொடுக்கறதுன்றது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இந்த பால் கொடுக்குற பருவம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அது பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. பசுவினுடைய சாணம், பசுவினுடைய யூரின், இதெல்லாம் வந்து நேச்சுரல் மென்யூர், நேச்சுரல் பெஸ்டிசைடு. நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய சாப்பாடு விஷமாயிடுச்சு. நம்ம தட்டில் வச்சு சாப்பிட்றோம், சாப்பிட்றோம், எல்லாரும் விஷம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாதியெல்லாம் வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி கிடையாது. சுத்தமாக இந்த மாதிரி வியாதியெல்லாம் கிடையாது. புதுசாக வியாதியை உருவாக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னால் எக்கச்சக்கமாக கெமிக்கல்ஸ் போட்டு நம்ம ஃபீல்டில் எல்லாம் போட்டு வந்து மண்ணை மலடாக்கியாச்சு. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தான் இருந்தோம். பழைய விவசாயம் நம்ம எப்படி பண்ணோம், இயற்கை முறை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, மாட்டு சாணம் தான் உரம், இதை வச்சு தான் உரமாக போட்டோம்னு சொன்னாக்கா வேற ஒரு உரமும் தேவையே இல்லை. அதில் பல வகையான ப்ரிப்பரேஷன் இருக்குது. நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட் பண்ணலாம், பஞ்சகவியா பண்ணலாம், பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணி நம்ம போடும்பொழுது அந்த ஃபீல்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பசுவினுடைய யூரின் இருக்குது, இது வந்து சிறந்த பூச்சி விரட்டி, பூச்சி கொல்லி கிடையாது, பூச்சி விரட்டி ப்ரிவென்டிவாக பண்ணணும். வந்தப்புறம் போட்டால் நமக்கு எஃபெக்ட் தெரியாது. நம்ம வந்து தொடர்ந்து அதை போட்டுட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா நிச்சயமாக பூச்சியை நம்ம இதுக்குள்ளே வராது.
அப்போ பூச்சியை கொல்றதுக்குன்னு சொல்லி விஷத்தை போடுறது போடும்பொழுதே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக முகத்தெல்லாம் மூடிட்டு தான் எல்லாம் தெளிக்கிறாங்க. ஏன்னா அது போடுறது ஒரு சின்ன டிராப் போச்சுன்னா அவன் போடுறவன் போயிடுவான். ஓகே. அப்படி இருக்கும்போது அதில் விளைஞ்சு வர வெண்டைக்காய் கத்திரிக்காய் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன வருது? ஓகே. அதனால முக்கியமா வந்து நம்ம வந்து விவசாயம் ரொம்ப முக்கியமான விஷயம். கிராமப்புறத்தில் நடக்கக்கூடிய பெரிய தொழில் அதுதான். அதனால கிராமப்புறத்து விவசாயிகளை தான் ஒன்று கூட்டி இந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மாழ்வார் ஐயா எங்களுடைய கமிட்டியிலே இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் சேவாலய கமிட்டியில் இருந்தார். ஸோ அவர் வர வச்சு நிறைய சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கோம். அவருக்கப்புறம் இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பல கிராமங்களில் போயிட்டு விவசாயத்தை வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து சொல்றாங்க இப்போ முன்னாடி வந்து என்ன எனக்கு வந்து ஈல்டு கிடைச்சதோ அதோட அதிகமாக கிடைக்குது. ஈல்டு அதிகமாக கிடைக்குது, நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது, செலவே கிடையாது. உரத்துக்கும் பூச்சிக்கொல்லிக்கும் ஆன செலவெல்லாம் அப்படியே மிச்சமாயிடுச்சு, ஒன்றும் கிடையாது. ஆனால் மாடு இருக்கணும். நம்ம எல்லாம் மாடெல்லாம் வந்து டிராக்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா டிராக்டர் வச்சு உழுதுடலாம், மாடு உழுதுல டிராக்டர் வச்சு உழுதலாம். ஆனால் டிராக்டருடைய சாணமோ டிராக்டருடைய யூரினோ கிடைக்க போகிறது இல்லை. ஓகே. ஸோ இந்த மாடுகளை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக சுற்றி இருக்க கேம்பஸில் எல்லாருக்கும் வந்து நீங்கள் மில்க் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? கௌஷாலா அப்படின்ற கிராமத்தில். ஆமாம், கோஷாலா அப்படி கான்செப்ட்டுங்கிறது இது வந்து டெய்ரி ஃபார்ம் கிடையாது. கோஷாலாங்கிறது பால் கறக்காத மாடு தான் நிறைய இருக்கும். ஒரு 5-6 மட்டும் தான் பால் கறக்கிற மாடு இருக்கும். அது எங்களுக்கே பத்தாது. அது அவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட 300 பேர் தங்கியிருக்காங்க உள்ள. 300 பேருக்கு பால் கொடுக்குற அளவுக்கு கிடையாது. நம்ம பால் நிறைய வெளியில் வாங்க வேண்டியதாக இருக்குது. மற்ற மாடுகள் பால் கொடுக்காத மாடுகள் இருந்தாலும் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதால ரொம்ப சிறப்பான காய்கறிகள், பழம் இதெல்லாம் எந்த விதமான கெமிக்கல் கலப்பு எதுவுமே இல்லாமல் பியூரா வந்து அவங்களுக்கு டெய்லி கிடைக்குது. அப்படி தோட்டத்தில் பறிச்சு கொண்டு வந்து சமையல் ரூமில் கொண்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்ணுறீங்களா சார்? எப்படி ஆரம்பிச்சிங்க, எதனால் ஆரம்பிச்சிங்க? ப்ளஸ் வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர், பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ இந்த ஆர்வம் எப்படி வந்து சார்? இது இயற்கையை வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னு சொன்னாக்கா நமக்கு தெரியுது. நம்ம வந்து நம்ம அதை ஒழுங்காக காப்பாற்றினோம்னு சொன்னாக்கா நம்மள அது காப்பாற்றும். நம்ம அழிச்சோம்னா பதிலுக்கு நம்மளை திருப்பி அழிச்சிடும். அப்படிங்கிறது இப்போ 2015 ஃப்ளட்டில் பார்த்தோம், 2016 வார்தா புயல் போது பார்த்தோம். நமக்கு வந்து சொன்னா கேட்கலன்றதால இயற்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை கவனிச்சுட்டு வரதால நமக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லி நம்ம காந்தியை நிறைய படித்ததால காந்திய முறையில் வந்து நம்ம ஒரு கிராமத்தை வளர்க்கணும் அப்படின்னும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய விஷயங்கள். ஒரு சுயசார்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இப்போ உரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு வந்து கிராமத்தை விட்டு வெளியில் எங்கேயோ போகணும், கடையில் போய் வாங்கிட்டு வரணும், போயிட்டு அது எங்கேயோ தயாராகும், அங்கேருந்து வரணும், சில சமயம் ஸ்டாக் வராமல் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நம்மகிட்டே ஒரு மாடு இருந்துன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாட்டு சாணம் கிடைக்குது. இதை வச்சு வெர்மி கம்போஸ்ட் பண்ணலாம். வெர்மி கம்போஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா ரொம்ப பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் அதுதான். அதே மாதிரி மாட்டு சாணம், மாட்டினுடைய யூரின் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பஞ்சகவ்யா தயார் பண்ணலாம். அமுத கரைசல் இருக்குது, அது தயார் பண்ணலாம். நிறைய ஒரு கிட்டத்தட்ட 25 ஐட்டம் இருக்குது. ஜஸ்ட் மாட்டு சாணமும் மாட்டினுடைய யூரினையும் மட்டுமே வச்சு 25 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் பண்ணலாம். நான் கர்நாடகாவில் பார்த்தேன், உடுப்பி பக்கத்தில் ஒரு கோஷாலா ஃபேஸ் பவுடர் தயார் பண்ணுறாங்க மாட்டு சாணத்தால். சாணத்தை எடுத்து பவுடரை தேய்ச்சிக்கிறோம், பிரமாதமாக இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஓகே, அமிர்தாஞ்சன் மாதிரி அந்த பெயின் பாம் அது தயார் பண்ணுறாங்க. இதெல்லாமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வரக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. பட் விவசாயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைடு இது ரெண்டையும் வந்து கெமிக்கலே இல்லாமல் வெறும் மாட்டு சாணம் யூரினியம் மட்டும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஐட்டம் இருக்குது. இது எப்படி பண்ணலான்றதெல்லாம் நம்மாழ்வார் ஐயா மூலமாக நிறைய கற்றுட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க டெய்லி இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து ட்ரைனிங் வரக்கூடிய விவசாயிகளுக்கு இதெல்லாம் பண்ணி காமிச்சு அவங்க ஃபார்மில் எப்படி அதை பண்ணலாங்கிறதையும் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம். ஓகே சார், இப்போ உங்கள் என்ஜிஓவில் ஆரம்பத்தில் சொன்னீங்க மெடிக்கல் கேம்ப்ஸ்லாம் நடத்துறீங்க. ஸோ இந்த மெடிக்கல் கேம்ப் எந்த மாதிரியான வில்லேஜஸில் நீங்கள் பண்ணுவீங்க? இது தவிர வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், எம்ப்ளாய்மெண்ட், கரியர் கைடன்ஸ் இது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? மெடிக்கல் கேம்ப் நடத்திங்கன்னா வந்து நாங்கள் எங்ககிட்டயே மெடிக்கல் டீம்ஸ் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு ஒரு மொபைல் மெடிக்கல் யூனிட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு அதாவது இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு மொபைல் மெடிக்கல் யூனிட், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஒரு மொபைல் மெடிக்கல் யூனிட், 2 மெடிக்கல் மொபைல் யூனிட், இங்கே 2 வில்லேஜ், அங்கே 2 வில்லேஜ், ஸோ 4 வில்லேஜ் எவ்ரிடே போயிட்டுருக்கோம். இந்த வில்லேஜஸ்லாம் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வில்லேஜஸ், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போகிறோம். கிராமப்புறங்கள் உங்களுக்கு தெரியும், எப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கோ அப்போ அந்த போலி டாக்டர்கள் நிறைய ஜாஸ்தி ஆகிடுவாங்க. ஓகே, அவங்களாம் ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருப்பாங்க. ஆனால் MBBS போட்டுப்பாங்க. ஓகே, போட்டு மக்கள் நம்புவாங்க, அவங்களுக்கு தெரியாது. போய் மருந்து கொடுத்தா
சேம் இதே குரோசின் மெட்டாசினே வந்து திருப்பி திருப்பி பவுடர் பண்ணி அப்படி மாற்றி கீத்தி கொடுத்து ஒரு பாதி பேருக்கு சரியாயிடும். அதுலேயே ஆக்சுவலாக பாதி பேர் மருந்தே சாப்பிடாம இருந்தால் உடம்பு சரியாயிடும். ஓகே, இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய்ட்டு ஏதோ கொஞ்சம் மருந்து வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாக்கா உடம்பு சரியாச்சுன்னு சொன்னால் அவர் கைராசியான டாக்டர் அப்படின்னு ஒரு பேர் வந்துடுது. அவர் படிச்சாரா படிக்கல யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும் இந்த டாக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வில்லேஜஸ் தான் போகிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம்னா இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் அவங்களோட டைப் பண்ணிட்டு கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து சில பேர் வந்தாங்க. அவங்களும் வச்சுட்டு ஒரு வில்லேஜாக போயிட்டு கேன்சர் டிடெக்ஷன் கேம்ப் பண்ணோம். அது பண்ணாக்கா ஒரு கிராமத்துலையும் மினிமம் 1 or 2 லேடிஸ் பிரஸ்ட் கேன்சர். நாங்கள் போய் செக் பண்ணலாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அதுதான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குன்றதால உடனே ரெஃபர் பண்ணி அவங்களை வந்து நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சு விட்டு சரி பண்ணிட்டோம். கியூர் ஆயிடுச்சு. இது பார்க்காம இருந்தாங்கன்னு சொன்னா இன்னொரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சுன்னு சொன்னா காப்பாற்றவே முடியாது அவங்கள. அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகும். ஆனால் இந்த மெடிக்கல் கேம்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த விஷயம் சொல்றேன். பட் ரெகுலரா ஐ கேம்ப்ஸ், டென்டல் கேம்ப்ஸ், இஎன்டி பல வகையான ஸ்பெஷலிஸ்ட் வந்து பல ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்னீங்க ஓல்டேஜ் ஹோம் ஒரு முதியோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் படிச்சுட்டு அப்ராட்ல செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸை வந்து முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல போறீங்க? ஏன்னா நாளைக்கு இவங்களுக்கு இந்த நிலைமை வரலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட அட்வைஸ் என்ன சார்? எங்களுடைய முதியோர்கள் செக்மெண்ட்டே வேற. ஏன்னா இங்கே நிறைய அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இங்கே சிட்டியில் இருக்காங்க, பசங்க ஃபாரின் போயிட்டாங்க, அவங்கள சேர்த்துக்கணும்னு வரும்போது நாங்கள் சொல்லிடுறோம் எங்கள் முதியோர்லாம் அந்த மாதிரி கிடையாது. எங்களுது வந்து ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து பசங்க எங்கே இருக்கானே தெரியாது, பட் இருந்தாலும் வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வருமானம் இல்லாத, அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ரொம்ப பெரிய வசதியெல்லாம் இல்லாத, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ரோட்ல பார்ப்பீங்க நிறைய பேர் அங்கங்கே படுத்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தான் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஓல்டேஜ் ஹோம். அதனால வந்து ஃபாரின்ல செட்டில் ஆனவங்க உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. அது வேற மாதிரி இருக்கு. முதியோர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீயா நடக்கிறதும் இருக்கு. இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது. ஃபாரின்ல இருக்கவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் பார்க்கக்கூடிய இப்போ நிறைய தேவைப்படுது. ஏன்னா நிறைய ஃபாரின்லாம் போறாங்க. இப்போ அது தேவைப்படுது. அதுக்கு வேற மாதிரி முதியோர்கள் அவங்க பெய்டு ஹோம்ஸ் வச்சிருக்காங்க, பே பண்ண முடியும், அவங்க பே பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த செக்மெண்ட் வேற, எங்களுது வேற. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸோ நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் ஒர்க் தொடர பொதிகை சார்பாக வாழ்த்துக்கள் சார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பொதிகை நேயர்கள் எல்லாருமே சேவாலய நிறுவனத்துக்கு ஒரு முறை நேராக வந்து எங்களுடைய சேவைகளை பார்க்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். ஓகே நேயர்களே, நம்ம கெஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் மெயின் நியூஸ் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வந்துடலாமா?